மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் ஒன்று ப்ளே பண்றேன். அதை முழுசா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன். எல்லாம் நம்ம ஆளுக பண்றதா பாருங்க. நம்ம நம்ம தேவை முடிஞ்சா மற்றவங்களோட தேவையும் பார்த்துக்கணும் இல்லைங்களா? இதுல யாரு போட்டா ஏதோ புண்ணியமையா? என்ன மக்களே, கிளிப்பை பார்த்தீங்களா? இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம வெள்ளிங்கிரி மலையில தான். பிப்ரவரி 1ஆம் தேதி நட திறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாள் மலையேற்றத்திலேயே நம்ம பக்தர்கள் இங்கிருந்து போனவங்க அங்க 6வது மலையில சொனையில குளிச்சுட்டு தங்களோட அண்டர்வேர்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காங்க. இது என்ன காரணம், ஏது லாஜிக்னே புரியல. எதுக்கு கிளம்பி வர்றீங்க? வந்து அழகா குளிச்சுட்டு அழகா போய் ஐயனை தரிசிச்சுட்டு கீழே வர்றதுக்கு தான் நம்ம போறோம். அங்க போய் குளிச்சுட்டு அந்த அண்டர்வேர்ஸ் அங்கேயே விட்டுட்டு வரதுனால என்ன யூஸ் இருக்குது? தேவையில்லாத வெட்டி, தேவையில்லாம அங்க அந்த குப்பையா தான் அதை வீசிட்டு வந்திருக்கோம். அது மட்டுமா, இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் வெவ்வேறு இடத்துல எல்லாம் குப்பைகள்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இன்னும் யாரும் காட்டல. ஹரியனாக்கு நன்றி சொல்லணும். அவர் ரெகுலராக அங்கே போயிட்டு இருக்கிறனால இந்த வீடியோ எடுத்து போட்டு, ஏன்னா அவரும் அந்த ஆக்டிவிட்டியில இருந்திருக்காரு, கிளீனிங் ஆக்டிவிட்டியில. கிட்டத்தட்ட வெள்ளியங்கிரி மலைக்கு கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய டீமே அதுக்காக வேலை செஞ்சாங்க. நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கிற பக்தர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாரும் போய் ஒவ்வொரு வாரமும் போய் கிட்டத்தட்ட 18 வாரம் போய் மலை மேலே ஏறி அந்த குப்பைகள் எல்லாத்தையும் பெரிய மூட்டையா கட்டி, நம்ம சாதாரணமாகவே அந்த மலை ஏறிட்டு இறங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க அந்த மூட்டை எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து கீழே சுத்தப்படுத்தி வச்சா, இங்கிருந்து போற நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? இதை நான் என்ன சொல்றது? அவ்வளவு கோபம் வருது. நீங்களாம் மனுஷனே கிடையாது. அங்க போயிட்டு இந்த மாதிரி அசுத்தம் பண்ணி வச்சுட்டு வர்றோம். நீங்களாம் மனுஷங்களே கிடையாது. நீங்களாம் வயிற்றுக்கு சோறே திங்காத தெரியாது. வேற யார்த்தையாவது திம்பிங்க. எனக்கு என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. இது சோசியல் மீடியாவா போச்சு, இல்லைன்னா இன்னும் அசிங்கமா திட்டுவேன். நம்ம வீட்டுக்குள்ள குப்பை இருந்தா நம்ம கம்முன்னு இருப்போமா? சுத்தப்படுத்துறோம்ல. நம்ம பெட்ல தூங்கும் போது குப்பையா கிடந்ததுன்னா நீங்க அதை விட்டுருவீங்களா? தட்டி விட்டு சுத்தம் பண்ணி தான் படுக்கிறீங்க. கொஞ்சமாவது அறிவு வேணாம்? இந்த லட்சணத்துல கிளம்பி போயிட்டு நான் இவ்வளவு மணி நேரத்துல போயிட்டு வரோம், அவ்வளவு மணி நேரத்துல போயிட்டு வரோம். ரைட்டு, அதெல்லாம் பண்ணுங்க. ஏன் பண்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நேர்ல யாராவது அங்க வீசினவங்களை நான் பார்த்தேன்னா கேட்கிற கேள்வி நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்டுருவேன். ஏன்னா அவ்வளவு கோபம் வருது. வெள்ளியங்கிரி மலைன்னா ஆண்டவனா பயபக்தியோட போய் கும்பிட்டுவாங்க, வேண்டாம்லாம் சொல்லல. ஏன் அங்க போயிட்டு எடுத்துட்டு போற அது அந்த ஒரு அண்டர்வேர் எவ்வளவுதான் ஆயிர போகுது? ஒரு 100 ரூபா ஆகுமா, இல்ல 200 ரூபா ஆகுமா? அதை பேக்ல வச்சுட்டு வந்து குறைஞ்சா போயிருவீங்க. சோறு தான் திங்கிறோம், நம்ம வேற என்ன திங்கிறோம். இவ்வளவுதான் பேசுறேன்னு நினைக்க வேணாம். அவ்வளவு கோபம் இருக்கு. இன்னும் கீழே இறங்கி திட்டிடுவேன். அவ்வளவு கோபம் இருக்கு. அது என்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எனக்கு அந்த பயமெல்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யார்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டபடி பேசினாலும் சரி, வாங்க பாத்துக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை பேர், 100கணக்கான பேர் வேலை செஞ்சிருக்காங்க அந்த மலை சுத்தம் பண்றது. நம்ம யாரையுமே மதிக்க மாட்டோம்ல. எதுக்காக சொல்றாங்க, எது சொல்றாங்கன்னு மதிக்க மாட்டோம்ல. 2 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு நியூஸ் வந்து தெரியுமா? ஒரு யானை ஒன்று பிளாஸ்டிக்ல சாப்பிட்டு இறந்துருச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? எதனால? இந்த மாதிரி போய் அந்த மலை மேல டிராவல் பண்ணிட்டு வர்றவங்க குப்பைகளை வீசி 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 அங்க இருக்கிற வன உயிரினங்கள் சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்காம இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு அந்த யானை உயிர் இழந்துச்சு. அதோட போஸ்ட்மார்ட்டம் வீடியோ எல்லாம் வந்துச்சு, பாத்தீங்களா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா வயிற்றுக்கு சோறு திங்கிற யாரும் இதை பண்ணவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட மூளை இல்லாத பைத்தியக்காரங்க தான் இந்த வேலை பண்ணுவாங்க. யாரை வேணாலும் இருந்துட்டு போ. இங்கிருந்து மேல போய் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் தனியா எடுத்துட்டு போக தெரியுதுல்ல, அங்க குளிச்சுட்டு அதே ட்ரெஸ் திரும்ப எடுத்துட்டு வரணும்னு தெரியவேனா? அது ஈரமா தான் எடுத்துட்டு போகுது. வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி துவைச்சு காய வச்சா என்ன? இதெல்லாம் எவன் சொல்லி கொடுக்குறான், எவன் பண்றான்னு தெரியல. அப்படி மட்டும் தெரிஞ்சது எவனோ ஒருத்தன் கிடைச்சா போதும். நான் என்ன பேசுவேனே தெரியாது, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு சுத்தமா இருந்த மலை. இத்தனை வருஷமா எவ்வளவு இதா இருந்துச்சு தெரியுமா? இந்த கடைசி இந்த ஒரு 10 வருஷத்துல, குறிப்பிட்டு இந்த ஒரு 5-6 வருஷத்துல லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்பவே நாரடிக்கிறீங்க. அது எஸ்பெஷலி இந்த பசங்க, இந்த காலேஜ் படிக்கிற பசங்க அண்ட் அந்த 20 to 25 வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு வரீங்க. வேணான்னு சொல்ல. பெரியவங்களா தான் பண்றீங்க, சின்ன பசங்களை மட்டும் சொல்ல, பெரியவங்களா தான் பண்றீங்க. அங்க குளிச்சுட்டு அந்த அண்டர்வேர் அங்கேயே விட்டுட்டு வரதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது? அம்பானி மாதிரி பெரிய பணக்காரன் ஆயிருவீங்களா, இல்ல நீங்க கடவுள் நிலை அடைஞ்சிருவீங்களா? என்ன கருமண்டா அது? எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. வெறும் 10 நாள் தான், 10 நாள் தான் இருக்குது. கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்து மலை மேல ஏறி போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து வெறும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாள்ல இவ்வளவு இது பண்ணி வச்சிருக்கீங்க. இனிமேலாவது போறவங்க தயவு செஞ்சு சொல்றேன், அங்க போயிட்டு குளிங்க, தப்பு இல்லை. குளிச்சுட்டு மேல போய் ஐயனை தரிசிச்சுட்டு வாங்க, வேணான்னு சொல்லல. கண்டிப்பா போட்டு போற ட்ரெஸ்ஸை திரும்ப எடுத்துட்டு வாங்க. அது ஈரமானா பரவாயில்ல, இருக்கிற எல்லாத்தையும் பேக்ல எடுத்துட்டு கடைசியா கீழே வைங்க. அதுக்கப்புறம் ட்ரையா இருக்கிற துணியை மேல வைங்க. ஒன்னும் ஆக போறது இல்லை.
என்ன ஆயிருப்போகுது? வெயிட்டா 100 கிலோ வெயிட் வந்துருமா அப்படி ஈரமா இருந்தா? என்ன சொல்றதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் கமெண்ட்லாம் பண்ண கூட வேணாம், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அங்க போயிட்டு எந்த விதமான பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரி அண்டர்வேர்ஸோ அங்க விட்டுட்டு வரவே வராதீங்க. கேவலமா இல்ல? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இது நான் இந்த வீடியோ நான் நேற்று மத்தியானமே பார்த்தா கிளியர் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். அவ்வளவு கோவம். ஆனா சரி வேணானே இருந்து இனிமேல் போறவாது கிட்டத்தட்ட என்ன 10 நாள், இன்னும் 110 நாள் இருக்கு. 110 நாள்ல பழையபடி ஏற்கனவே இவ்வளவு வருஷமா போட்டது கிட்டத்தட்ட 11 டன் குப்பை எடுத்தாங்க. இப்போ நீங்க இந்த ஒரே வருஷத்துல இன்னைக்கு இந்த ஒரு இப்போ இந்த 10 நாள் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாரே 10 டன் குப்பை அங்க சேர்த்துருவீங்க. அப்படிதான் தோணுது. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு அங்க போறவன் போகாத யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு வெள்ளியங்கிரி மலைக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? நீங்க லைக் பண்ண வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம், ஷேர் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்காக போறதுக்கு இல்லை. ஏன்னா முதல் நாள் மலையேற்றத்துக்கு போகும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. மலை பார்க்கறதுக்கு அவ்வளவு கிளீனிங்கா இருந்தது. நேற்று ஹரியானா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போடும்போது அதை பார்த்ததையுமே வந்த கடுப்புக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையவே கிடையாது. அது என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அப்படி நேர்ல அங்க அந்த அண்டர்வேர்ஸ் வீசிட்டு வர யாரோ ஒருத்தர் நேர்ல கிடைச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அவ்வளவு கோவம் இருக்கு. ஏன்னா மனசார ஆண்டவனை நம்பி போய் அந்த மலை மேல ஏறி அந்த ஐயனை தரிசிச்சுட்டு வர்றதுன்னா அது வேற. இப்படி போய் வெறும் ட்ரிப்புக்காக மலை ஏறிட்டு இறங்கணுங்கிறதுக்காகவே போயிட்டு இந்த அசிங்கமெல்லாம் பண்ணி வச்சுட்டு வர்றது அது பிரயோஜனமே இல்லை. ஏன் தெரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.